சுவாமி விவேகானந்தரின் சொற்பொழிவுகள். இந்த சொற்பொழிவின் தலைப்பு மாயையும் பொய்த் தோற்றமும். 15 அக்டோபர் 1896. அநேகமாக நீங்கள் எல்லோரும் மாயை என்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீர்கள். பொதுவாக பொய்த் தோற்றம், இல்யூஷன், மனமயக்கம், டீஇல்யூஷன் போன்றவற்றை குறிக்கவே இந்த சொல் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் மாயை கோட்பாடு வேதாந்தத்தை தாங்கும் தூண்களுள் ஒன்றாகும். அதை சரியாக புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். நீங்கள் சிறிது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். ஏனெனில் இதை தவறாக புரிந்து கொள்ளும் ஆபத்து இருக்கிறது. மாயை பற்றி வேதங்களில் நாம் காணும் கருத்து மனமயக்கம் என்ற பொருளில் அது பயன்படுத்தப்பட்டிருப்பதுதான். அப்போது மாயையை பற்றிய உண்மையான கருத்து உருவாகவில்லை. இந்திரன் தனது மாயையின் மூலம் பல உருவங்களை எடுத்துக்கொண்டான் என்பது போன்ற செய்திகளையே காண்கிறோம். இந்த இடத்தில் மாயாஜாலம் போன்ற ஒரு பொருளில்தான் அது பயன்படுத்தப்பட்டிருப்பது உண்மைதான். பல இடங்களிலும் மாயை இதே பொருளில் பயன்படுத்தப்பட்டிருப்பதை காணலாம். பிறகு மாயை என்ற சொல் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிட்டது. ஆனால் அந்த கோட்பாடு உருவாகி கொண்டே வந்தது. இந்த பிரபஞ்சத்தின் இரகசியத்தை நாம் ஏன் அறிந்து கொள்ள முடியவில்லை என்ற கேள்வி பின்பு எழுந்தது. இதற்கு கிடைத்த பதில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனெனில் நாம் வீண் பேச்சு பேசுகிறோம், புலனின்பத்தில் திருப்தி அடைகிறோம், ஆசைகளை பின்தொடர்ந்து ஓடுகிறோம். எனவே ஒரு பனிப்படலத்தால் மறைப்பது போல் உண்மையை மறைத்து விடுகிறோம் என்பதே அந்த பதில். இந்த இடத்தில் மாயை என்ற சொல்லே பயன்படவில்லை. நம் அறியாமைக்கு காரணம் நமக்கும் உண்மைக்கும் இடையே தோன்றியுள்ள ஒரு படலமே என்ற கருத்து நமக்கு இதிலிருந்து கிடைக்கிறது. மிகவும் பிற்கால உபநிடதம் ஒன்றில் மாயை என்ற சொல் மறுபடியும் தோன்றுவதை காண்கிறோம். இப்பொழுது இந்த சொல்லிற்கே ஒரு மாற்றம் ஏற்பட்டுவிட்டது. அதற்கு எத்தனையோ அர்த்தங்களும் உண்டாகிவிட்டன. அதை பற்றிய பல கொள்கைகளும் தோன்றி அவை மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டன. வேறு கொள்கைகளும் தோன்றின. கடைசியில் மாயை என்பதற்கு நிச்சயமான ஒரு பொருள் நிர்ணயமாயிற்று. இயற்கையே மாயை என்பதையும் அதை ஆள்பவன் பரம்பொருளே என்பதையும் அறிந்து கொள் என்று ஸ்வேதாஸ்வதர உபநிடதத்தில் காண்கிறோம். நமது தத்துவ ஞானிகளை எடுத்துக்கொண்டால் ஆதிசங்கரர் காலம் வரை மாயை என்ற இந்த சொல்லை பலர் பலவிதமாக பயன்படுத்தி வந்ததை காண்கிறோம். பௌத்தர்களும் மாயை கொள்கையை கையாண்டார்கள். அவர்கள் பெருமளவில் இதனை லட்சியவாதத்தை போன்ற ஒரு கருத்தாகவே பயன்படுத்தி இருக்கிறார்கள். இப்பொழுதும் மாயை என்ற சொல்லிற்கு பொதுவாக இந்த பொருள்தான் நிலவுகிறது. உலகம் மாயை என்று இந்துக்கள் சொல்லும்போது இந்த உலகம் ஒரு பொய்த் தோற்றம் என்று அவர்கள் குறிப்பிடுவதாகவே மற்றவர்கள் நினைக்கிறார்கள். பௌத்தர்கள் கொண்ட பொருளே இந்த கருத்திற்கு ஓரளவு அடிப்படையாகும். ஏனென்றால் பௌத்த தத்துவ ஞானிகளுள் ஒரு பிரிவினர் புற உலகம் என்பதே இல்லை என்று நம்புபவர்களாக இருந்தார்கள். வேதாந்தத்தில் மாயை என்ற சொல்லின் பொருள் இறுதி பரிமாணத்தை அடைந்துள்ளது. இங்கே மாயை என்பது லட்சியவாதமோ பிரத்யட்சவாதமோ அல்ல. அது ஒரு கொள்கையும் அல்ல. அது நிஜங்களின் ஒரு தெளிவான சித்திரம். நம்மையும் நம்மை சுற்றி நாம் காண்பவற்றையும் பற்றிய ஒரு சித்திரமே அது. வேதங்களை வெளிப்படுத்திய ரிஷிகளின் மனதில் கோட்பாடுகளை கண்டுபிடிக்க வேண்டும், அவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் பலமாக வேரூன்றியிருந்தது என்பதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கருத்துக்களின் விளக்கத்திற்காக காத்திருக்கவோ அவற்றை ஆராய்ச்சி செய்யவோ அவர்களுக்கு நேரம் இருக்கவில்லை. அவர்கள் பொருட்களின் மைய தத்துவத்திற்கே செல்லும் விருப்பம் உடையவர்களாக இருந்தார்கள். அப்பால் உள்ள ஏதோ ஒன்று அவர்களை அழைப்பது போல் அவர்கள் உணர்ந்தார்கள். வேறு எதற்காகவும் காத்திருக்க அவர்களால் முடியவில்லை. தற்காலத்தில் விஞ்ஞானம் என்று நாம் கூறுகின்ற துறையில் காணப்படும் விவரங்களை உபநிடதத்தில் நாம் காணவே செய்கிறோம். ரிஷிகள் இந்த விளக்கங்களை பற்றி கவலைப்படாததால் பல இடங்களில் இவை தவறாக இருக்கின்றன. ஆனால் அவற்றின் மைய தத்துவங்கள் சரியாகவே இருக்கின்றன. உதாரணமாக ஆகாச தத்துவம். இது தற்கால விஞ்ஞான கண்டுபிடிப்புகளில் புதிய ஒன்றாகும். இந்த தத்துவத்தை பற்றி இன்றைய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருப்பதை விட அதிக வளர்ச்சியுற்ற நிலையை உபநிடதங்களில் நாம் காண்கிறோம். இங்கே அது கருத்தளவில் இருக்கிறது. அதன் செயல்முறை விளக்கங்களை காட்ட முயன்றபோது அவர்கள் தவறு செய்துவிட்டார்கள். எங்கும் நிறைந்துள்ள உயிர் சக்தியை பற்றிய கருத்தும் அதுபோல்தான்.
எங்கும் உயிர் சக்தி ஒன்று நிறைந்திருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள உயிர்கள் எல்லாமே அந்த சக்தியின் பல்வேறு வெளிப்பாடுகளே. இதனையும் வேதகால ரிஷிகள் அறிந்திருந்தார்கள். பிராமணங்களில் இது காணப்படுகிறது. இதனை அவர்கள் பிராணன் என்று அழைத்தார்கள். உயிர்களெல்லாம் பிராணனின் வேறுபட்ட வெளிப்பாடுகளே என்பதை கூறி இந்த பிராணனை புகழும் நீண்டதொரு துதிப்பாடல் சம்ஹிதைகளில் இருக்கிறது. இதற்கிடையில் ஒரு வார்த்தை. ஐரோப்பிய விஞ்ஞானிகளுள் சிலர் பூமியில் உயிர் எவ்வாறு உண்டாயிற்று என்பதை பற்றி கொண்டுள்ள கோட்பாடுகளை போன்ற கருத்துக்கள் வேதகால தத்துவங்களில் உள்ளன என்பதை அறிவதில் உங்களில் சிலருக்கு விருப்பம் இருக்கலாம். உயிர் வேறு கிரகங்களிலிருந்து வந்தது என்ற ஒரு கொள்கை இருப்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். சந்திர மண்டலத்திலிருந்தே உயிர்கள் வந்தன என்பது சில வேத தத்துவ ஞானியரின் உறுதியான கொள்கை. கொள்கைகளை பொறுத்தவரையில் பொதுப்படையான விரிவான கொள்கைகளை உருவாக்குவதில் வேத சிந்தனையாளர்கள் துணிவு மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. புற உலக நோக்கிலிருந்து பிரபஞ்சத்தின் மர்மத்தை ஆராய புகுந்தால் எவ்வளவு திருப்திகரமான தீர்வு கிடைக்குமோ அவ்வளவு திருப்தியான தீர்வை அவர்கள் கண்டிருக்கவே செய்தார்கள். தற்கால விஞ்ஞானங்களின் பிரபஞ்சம் பற்றிய அடிப்படை கோட்பாடுகளில் தவறு இருக்கிறது. அதனால் பிரபஞ்சத்தை பற்றிய விரிவான விஞ்ஞான விளக்கங்கள் சரியான தீர்வின் அருகில் கூட செல்ல முடியவில்லை. பிரபஞ்ச மர்மத்திற்கு ஆகாச தத்துவத்தை பற்றிய கொள்கையால் பழங்காலத்தில் தீர்வு காண முடியவில்லை என்றால் அது பற்றிய தற்கால விளக்கங்களால் மட்டும் உண்மை தீர்வை எப்படி தர முடியும்? எங்கும் நிறைந்திருக்கும் உயிர் சக்தியை பற்றிய கொள்கையே ஒரு பிரபஞ்ச கொள்கையாக ஆக முடியாத போது அதையே விரிவாக விளக்குவதால் எதை சாதிக்க முடியும்? விளக்கங்களால் அடிப்படை கோட்பாட்டை மாற்ற முடியாது அல்லவா? தத்துவ ஆராய்ச்சி என்று வரும்போது இந்த சிந்தனையாளர்கள் நவீன சிந்தனையாளர்களைப் போல் இருப்பது மட்டுமல்லாமல் சில வேளைகளில் இவர்களை விட துணிச்சல் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் என்பதை காட்டுவதே எனது நோக்கம். அவர்கள் சில மகத்தான பொது விதிகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவற்றில் சில இன்னும் கொள்கை அளவிலேயே இருக்கின்றன. அந்த கொள்கை அளவில் கூட அவற்றை தற்கால விஞ்ஞானம் இதுவரை உருவாக்கவில்லை. உதாரணமாக இந்து தத்துவ ஞானிகள் ஆகாச தத்துவத்தை கண்டுபிடித்தது மட்டுமல்லாமல் இன்னும் மேலே சென்று மனத்தையே ஒரு நுட்பமான ஆகாச தத்துவம் என்று பாகுபடுத்தி இருக்கிறார்கள். இன்னும் மேலே சென்று மனத்திற்கும் அப்பால் இன்னும் நுட்பமான ஆகாச தத்துவம் ஒன்றை கண்டுபிடித்தார்கள். அதுவும் முடிவல்ல. பிரச்சனைக்கு அதுவும் தீர்வு காணவில்லை. புற உலகத்தை பற்றி எவ்வளவு அறிவும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. ஆனால் விஞ்ஞானிகள், நாங்கள் இப்போதுதானே இந்த பிரச்சனையை பற்றி ஏதோ சிறிது தெரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறோம், இன்னும் சில 1000 வருடங்கள் காத்திருங்கள், நாங்கள் நிச்சயமாக தீர்வு கண்டுவிடுவோம் என்று கூறுகிறார்கள். வேதாந்தியோ அது முடியவே முடியாது என்கிறான். ஏனெனில் மனம் எல்லைக்கு உட்பட்டது. சில குறிப்பிட்ட எல்லைகளுக்கு அப்பால் காலம், இடம், காரண காரியம் என்ற எல்லைகளை கடந்து மனம் செல்ல முடியாது என்பதை அவன் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபித்து விட்டான். எப்படி தன்னை விட்டு மனிதன் வெளியே குதிக்க முடியாதோ அதே போலவே காலம், இடம் முதலியவை வகுத்துள்ள நியதிகளுக்கு அப்பாலும் யாரும் போக முடியாது. காரண காரியம், காலம், இடம் இவற்றின் எல்லையை மீறி போவதற்காக செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் வீணே. ஏனெனில் இந்த மூன்றையும் ஆதாரமாக கொண்டுதான் இந்த முயற்சிகளையே ஆரம்பிக்க முடியும். அப்படியானால் உலகம் இருக்கிறது என்று கூறுவதற்கு என்ன பொருள்? இந்த உலகம் இல்லை என்பதன் பொருள் என்ன? உலகத்திற்கு தனியான இருப்பு இல்லை என்பதுதான் இதன் பொருள். என் மனம், உங்கள் மனம் என்று எல்லோருடைய மனங்களையும் சார்ந்துதான் உலகம் இருக்கிறது. நாம் இந்த உலகத்தை 5 புலன்களால் அறிகிறோம். நமக்கு 6வது புலன் ஒன்று இருந்தால் நாம் இந்த உலகில் இன்னும் அதிகமான சிலவற்றை காண்போம். மேலும் ஒரு புலன் அதிகமாக இருக்குமானால் அது இன்னும் மாறுபட்டு தெரியும். ஆகவே அதற்கு உண்மையான இருப்பு ஒன்று இல்லை. மாறுதலற்ற, அசைவற்ற, எல்லையற்ற இருப்பு உலகிற்கு கிடையாது. அதே வேளையில் அது இல்லை என்றும் சொல்லிவிட முடியாது. ஏனெனில் அது இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதிலும் அதன் வழியாகவும் நாம் இயங்க வேண்டியிருக்கிறது. இருப்பு, இல்லாமை என்ற இரண்டின் கலப்பே உலகம். தத்துவங்களிலிருந்து நமது அன்றாட வாழ்க்கைக்கு வந்தால்
வாழ்க்கையே இந்த இருப்பு இல்லாமை என்ற இரண்டு முரண்பாடுகள் கலந்ததாக இருப்பதை காண்கிறோம். அறிவிலும் இந்த முரண்பாடு உண்டு. மனிதன் எதை அறிய விரும்பினாலும் அவனால் அதை அறிந்து கொள்ள முடியும் என்று தோன்றுகிறது. ஆனால் சில அடிகள் எடுத்து வைப்பதற்கு முன்பே தனக்கு முன்னால் கிடக்க முடியாதபடி ஒரு பெரிய சுவர் இருப்பதை அவன் காண்கிறான். அவன் ஒரு வட்டத்திற்குள்ளேயே சுழன்று கொண்டிருக்கிறான். அந்த வட்டத்திலிருந்து அவனால் வெளியேற முடிவதில்லை. மிகவும் நெருக்கமான பிரியமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அவன் இரவும் பகலும் உழைக்க வேண்டியிருக்கிறது. அறிவின் எல்லையை தாண்டி அவனால் போக முடியாததால் அந்த பிரச்சனைக்கு அவனால் தீர்வு காண முடிவதில்லை. அறிவை கடந்து செல்ல வேண்டும் என்ற ஆசை மட்டும் மனிதனின் உள்ளத்தில் உறுதியாக பதிந்திருக்கிறது. அதே வேளையில் அறிவை கட்டுப்படுத்துவதாலும் அடக்குவதாலும் தான் நமக்கு நன்மை கிடைக்கும் என்பதும் நமக்கு நன்றாக தெரியும். சுயநலமாக இரு என்றே மூச்சுக்கு மூச்சு நமது இதயம் துடிக்கிறது. அதே வேளையில் நம்மை மீறிய சக்தி ஒன்று சுயநலமின்மை மட்டுமே நன்மை தரும் என்பதை நம்மிடம் கூறிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு குழந்தையும் இன்ப நோக்குடன் தான் பிறக்கிறது. பொற்கனவுகளையே காண்கிறது. வாலிபத்தில் அவன் மேலும் இன்ப நோக்கு கொண்டவனாகிறான். மரணம் என்ற ஒன்று உள்ளது என்பதை ஒரு வாலிபன் நம்புவதே இல்லை. தோல்வி, தாழ்வு போன்ற சொற்களுக்கு இளைஞனின் அகராதியில் இடமில்லை. வயதாகும்போதோ அவனது வாழ்வே நரகமாகி விடுகிறது. கனவுகளெல்லாம் காற்றில் கரைந்து விடுகின்றன. அவன் துன்ப நோக்கு கொண்டவனாகி விடுகிறான். இவ்வாறு இயற்கையின் சுழற்சியில் சிக்கி சுழன்று எங்கே போகிறோம் என்பது தெரியாமல் இந்த எல்லைக்கும் அந்த எல்லைக்குமாக அல்லாடுகிறோம். புத்தரின் வரலாறான லலித விஸ்தாரம் என்ற நூலில் உள்ள ஒரு புகழ்பெற்ற பாடலையே எனக்கு இது நினைவூட்டுகிறது. அது சொல்கிறது, புத்தர் மனித குலத்தை உய்விப்பதற்காக பிறந்தார். ஆனால் அரசபோகத்தில் தன்னையே மறந்துவிட்டார். சில தேவதைகள் வந்து அவரை விழிப்புணர்த்துவதற்காக ஒரு பாட்டு பாடின. இடையிடற்று மாறியவாறே ஓடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கை ஆற்றில் அதன் போக்கிலேயே நாம் மிதந்து சென்று கொண்டிருக்கிறோம். இதுவே அந்த பாட்டின் சாரம். நம்முடைய வாழ்க்கையும் இப்படி எந்த ஓய்வுமே இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம் செய்ய வேண்டியது என்ன? உண்ணவும் உடுக்கவும் போதிய வசதி படைத்தவன் இன்ப நோக்கு உள்ளவனாக இருக்கிறான். துன்பத்தை பற்றிய பேச்சு அவனை நடுங்க செய்கிறது. அத்தகைய பேச்சை கேட்கவே அவன் விரும்புவதில்லை. உலகத்தின் துன்பங்களையும் கஷ்டங்களையும் அவனிடம் பேசவே கூடாது. எல்லாம் இன்பமே என்றுதான் அவனிடம் சொல்ல வேண்டும். நான் பத்திரமாகவே இருக்கிறேன். என்னை பாருங்கள், எனக்கு அழகான வீடு வாசல் இருக்கிறது. குளிரையும் பசியையும் எண்ணி நான் பயப்படுவதில்லை. இந்த மாதிரியான பயங்கர செய்திகளை என்னிடம் கொண்டு வராதீர்கள் என்கிறான் அவன். ஆனால் மறுபக்கமோ குளிராலும் பசியாலும் எத்தனையோ பேர் செத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் போய் உலகம் இன்பமானது என்று சொன்னால் அவர்கள் அந்த பேச்சிற்கு மதிப்பு கொடுக்க மாட்டார்கள். தங்கள் துன்பத்தில் உழன்று கொண்டிருக்கும் போது மற்றவர்கள் இன்பமாக இருக்க முடியும் என்று அவர்கள் எப்படி விரும்ப முடியும்? இவ்வாறு இன்ப நோக்கிற்கும் துன்ப நோக்கிற்கும் இடையே நாம் ஊசலாடி கொண்டிருக்கிறோம். பிறகு மரணம் என்னும் மகத்தான உண்மை இருக்கிறது. உலகமே மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. எல்லாமே அழிந்து கொண்டிருக்கின்றன. நமது முன்னேற்றங்கள், நமது கர்வங்கள், நமது சீர்திருத்தங்கள், நமது ஆடம்பரங்கள், நமது செல்வங்கள், நமது அறிவு எல்லாவற்றிற்கும் ஒரே முடிவுதான். அது மரணம். அது ஒன்றுதான் சர்வ நிச்சயமானது. நகரங்கள் தோன்றி மறைகின்றன. பேரரசுகள் எழுகின்றன, வீழ்கின்றன. கிரகங்கள் உடைந்து தூள் தூளாகி மற்ற கிரகங்களின் ஈர்ப்பு சக்தியால் அங்குமிங்கும் அலைக்கழிக்கப்படுகின்றன. இவ்வாறு அனாதி காலம் முதல் நடந்து கொண்டே இருக்கிறது. மரணமே எல்லாவற்றிற்கும் முடிவு. வாழ்க்கையின், அழகின், செல்வத்தின், அதிகார பலத்தின், ஏன் நற்பண்பின் முடிவு கூட மரணம்தான். மகான்கள் இறப்பார்கள், பாவிகள் இறப்பார்கள், அரசர்கள் இறப்பார்கள், ஆண்டிகளும் இறப்பார்கள். எல்லோருமே மரணத்தை நோக்கித்தான் போய்க் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கும் உடம்பு பிடியை மட்டும் விடுவதே இல்லை. காரணம் தெரியாமலேயே வாழ்க்கையை நாம் இறுக்கி பிடித்து கொண்டிருக்கிறோம். அந்த பிடியை நாம் விட முடிவதில்லை. இதுதான் மாயை. தாய் குழந்தையை போற்றி வளர்க்கிறாள். உயிரையே அந்த குழந்தையின் மீது வைத்திருக்கிறாள். குழந்தை வளர்கிறான், பெரியவனாகிறான். சந்தர்ப்பவசத்தால் தீயவனாக, கொடியவனாக மாறுகிறான். தாயையே தினமும் அடித்து உதைக்கிறான்.
ஆனாலும் அவள் தன் மகன் மீது வைத்துள்ள பாசத்தை விடுவதில்லை. அவளது அறிவு விழித்து கொள்ளும்போது அன்பு என்ற போர்வையால் அதை மறைத்து விடுகிறாள். அது அன்பு அல்ல, அது அவளது நாடி நரம்புகளை பற்றி கொண்டுள்ள ஏதோ ஒன்று. உதறி தள்ள முடியாத உணர்ச்சி அது என்பதை அவள் நினைத்து பார்ப்பதில்லை. எவ்வளவுதான் முயன்றாலும் அந்த பந்தத்திலிருந்து அவளால் விடுபட முடிவதில்லை. இதுதான் மாயை. நாம் எல்லோரும் தங்க முடி போர்வையை தேடி அலைகிறோம். அது தனக்கு கிடைக்கும் என்றே ஒவ்வொருவரும் நினைக்கிறோம். கோடியில் ஒருவருக்குத்தான் அதற்கான வாய்ப்பு உண்டு என்பது அறிவுள்ள ஒவ்வொருவனுக்கும் தெரியும். இருந்தாலும் ஒவ்வொருவரும் அதை அடைவதற்காக தீவிரமாக முயல்கிறார்கள். இதுதான் மாயை. பகலும் இரவும் நமது இந்த பூமியின் மீது மரணம் பீடு நடை போட்டு கொண்டிருக்கிறது. அதே வேளையில் நாமோ நிரந்தரமாக வாழப்போகிறோம் என்றே நினைத்து கொண்டிருக்கிறோம். ஒருமுறை யுதிஷ்டிரரிடம் கேள்வியொன்று கேட்கப்பட்டது. இந்த உலகத்தில் மிகவும் அதிசயமானது எது என்பதே அந்த கேள்வி. தினந்தோறும் நம்மை சுற்றி மக்கள் இறந்து கொண்டே இருக்கிறார்கள். என்றாலும் மனிதர்கள் தங்களுக்கு மரணமே வராது என்றே நினைக்கிறார்கள் என்பதே அந்த கேள்விக்கான விடை. இதுதான் மாயை. நமது புத்தியிலும் அறிவிலும் என்று மட்டுமல்ல, வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் இத்தகைய முரண்பாடுகளை நாம் சந்திக்கிறோம். சீர்திருத்தவாதி ஒருவர் தோன்றுகிறார். நாட்டில் உள்ள தீமைகளை களைய அவர் விரும்புகிறார். அந்த தீமைகளை சரி செய்வதற்கு முன்னால் வேறொரு இடத்தில் 1000 வேறு சீர்கேடுகள் தோன்றிவிடுகின்றன. இடிந்து விழுந்து கொண்டிருக்கும் ஒரு பழைய வீட்டை போன்ற நிலை இது. ஓரிடத்தில் அதை சரி செய்தால் மற்றொரு இடத்தில் இடிந்து விழுகிறது. இந்தியாவில் எங்கள் சீர்திருத்தவாதிகள் கட்டாயமாக திணிக்கப்படும் விதவை வாழ்க்கையை எதிர்த்து தீவிரமாக பிரச்சாரம் செய்கிறார்கள். திருமணம் செய்து கொள்ள முடியாமல் இருப்பதே மேலை நாடுகளில் பெரிய தீமையாகும். ஒரு பக்கம் மனமாகாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். மறுபக்கம் விதவைகளுக்கு உதவ வேண்டும், அவர்களும் கஷ்டப்படுகிறார்கள். இந்த நிலை குணப்படுத்த முடியாத வாத நோய் போன்றது. தலையிலிருந்து விரட்டினால் அது உடம்பிற்கு போகிறது, உடம்பிலிருந்து விரட்டினால் பாதங்களுக்கு போகிறது. சீர்திருத்தவாதிகள் தோன்றி கல்வியும் செல்வமும் பண்பாடும் குறிப்பிட்ட சிலரிடம் மட்டுமே இருப்பது சரியல்ல என்று பிரச்சாரம் செய்கிறார்கள். இவை எல்லோருக்கும் கிடைப்பதற்காக தங்களால் ஆன முயற்சிகளை செய்கிறார்கள். இதனால் ஒருவேளை ஏதோ சிலருக்கு அதிக இன்பம் கிடைக்கலாம். ஆனால் பண்பாடு உதிக்கும்போது லௌகிக இன்பம் குறைகிறது. இன்பத்தை பற்றிய அறிவும் துன்பத்தை பற்றிய அறிவும் சேர்ந்தே தோன்றுகின்றன. அப்படியானால் நாம் எந்த வழியில் போவது? நாம் அனுபவிக்கும் குறைந்த அளவு லௌகிக இன்பம் கூட வேறொரு இடத்தில் அதே அளவு துன்பம் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. இதுதான் நியதி. இளைஞர்களுக்கு இது புரியாமல் இருக்கலாம். ஆனால் வெகுநாள் வாழ்ந்தவர்களுக்கும் வெகுநாள் வாழ்க்கையில் போராடியவர்களுக்கும் இந்த உண்மை நன்கு புரியும். இதுதான் மாயை. இவை இரவும் பகலும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பது முடியாத காரியம். ஏன் இவ்வாறு இருக்க வேண்டும்? இந்த கேள்விக்கு பதில் காண முடியாது. இது தர்க்க ரீதியானது அல்ல. எனவே ஏன், எப்படி என்ற கேள்விகளுக்கு சாத்தியமே இல்லை. இவை இருக்கின்றன. இவற்றை நாம் தவிர்க்க முடியாது. இதுதான் நமக்கு தெரிந்தது. இதை புரிந்து கொள்வதும் இதை பற்றிய தெளிவான கருத்தை நம் மனதில் உருவாக்கிக் கொள்வதும் நம் சக்திக்கு மீறியதாகும். அப்படியானால் இந்த பிரச்சனைக்கு எப்படித்தான் தீர்வு காண்பது? இந்த பிரபஞ்சத்தில் உள்ள நிஜங்களின் ஒரு சித்திரமே மாயை. இது போன்ற விஷயங்களை சொன்னாலே மனிதர்களுக்கு பயம் ஏற்படுகிறது. நாம் தைரியத்தை கைவிடக்கூடாது. நிஜங்களை மறைப்பது தீர்வு காணும் வழியல்ல. நாய்கள் ஒரு முயலை துரத்தும்போது முயல் தன் முகத்தை தரையோடு தரையாக வைத்துக்கொண்டு தான் பாதுகாப்பாக இருப்பதாக நினைத்து கொள்கிறது. மனிதன் இன்ப நோக்கு கொண்டவனாக இருக்கும்போது இந்த முயலை போலவே இருக்கிறார்கள். ஆனால் அது ஒரு பரிகாரமாகாது. இந்த கருத்திற்கு எதிர்கருத்துக்களும் உள்ளன. வாழ்க்கையில் சுகத்தை அனுபவிப்பவர்கள் மட்டுமே இந்த எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்லலாம். இங்கிலாந்தில் துன்ப நோக்கு உடையவர்களாக ஆவது கடினம். உலகம் மிகவும் அற்புதமாக இருக்கிறது என்றும் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது என்றும் எல்லோரும் என்னிடம் சொல்கிறார்கள். ஆனால் ஒவ்வொருவரும் தாங்கள் எதுவோ அதையே தங்கள் உலகமாக நினைக்கிறார்கள். பழைய கேள்விகள் திரும்பவும் எழுகின்றன. கிறிஸ்தவ நாடுகள் செழிப்பாக இருப்பதால்
கிறிஸ்தவ மதம் மட்டுமே உலகின் உண்மையான மதமாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த வாதம் முரணானது. ஏனெனில் கிறிஸ்தவர் அல்லாத நாடுகளின் துரதிர்ஷ்டம் அல்லவா கிறிஸ்தவ நாடுகளின் செழிப்பிற்கு காரணமாக இருக்கிறது. அனுபவிப்பதற்கு தான் அனுபவிக்க ஏதாவது வேண்டும். உலகம் முழுவதுமே கிறிஸ்தவ நாடுகளாக மாறிவிட்டால் கொள்ளையடிப்பதற்கு கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் வசிக்கும் நாடுகள் இல்லாததால் எல்லா கிறிஸ்தவ நாடுகளும் ஏழை நாடுகளாகிவிடும். ஆகவே இந்த வாதம் தன்னையே அழித்து கொள்வதாகிறது. மிருகங்கள் தாவரங்களை அழித்து வாழ்கின்றன. மனிதர்கள் மிருகங்களை அழித்து வாழ்கிறார்கள். இன்னும் மோசமானது எதுவென்றால் வலியவர் எளியவரை அழித்து வாழ்வதுதான். இது உலகம் முழுவதும் நடைபெறுகிறது. இதுதான் மாயை. இந்த பிரச்சனைக்கு நீங்கள் என்ன தீர்வு காண்கிறீர்கள்? காலப்போக்கில் எல்லாம் நன்மையாகவே இருக்கும் என்றெல்லாம் எத்தனையோ விளக்கங்கள் தினந்தோறும் நம் காதில் விழுகின்றன. இது சரி என்றே வைத்து கொண்டாலும் நல்லது செய்வதற்கு இதை போன்ற காட்டுமிராண்டித்தனமான வழி ஏன் இருக்க வேண்டும்? இதை போன்ற கொடூரமான வழிகளை விட்டு நல்ல வழியிலேயே நன்மை செய்ய ஏன் முடியாது? இன்றைய மக்களின் பரம்பரை இன்பமாக இருக்கும். அதற்காக இப்பொழுது அந்த பரம்பரை ஏன் கஷ்டப்பட வேண்டும்? இந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லை. இதுதான் மாயை. பரிணாமத்தின் ஓர் அம்சம் தீமைகளை ஒழிப்பதே என்றும் கடைசியில் தீமைகளெல்லாம் அழிந்து நன்மையே மிஞ்சும் என்றும் சொல்லப்படுகிறது. கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கிறது. உலகில் இன்று சுகமாக வாழும் சிலர் பெருமைப்பட்டு கொள்வதற்கு மட்டுமே இது உதவும். வாழ்க்கையுடன் ஒவ்வொரு நாளும் போராடும் அவசியம் அவர்களுக்கு இல்லை. பரிணாமம் என்று சொல்லப்படும் சக்கரத்திற்கு அடியில் அவர்கள் நசுக்கப்படுவதில்லை. அத்தகைய அதிர்ஷ்டக்காரர்களுக்கு இந்த கருத்து நல்லதுதான், ஆறுதல் அளிப்பதுதான். மற்றவர்கள் நசுங்கி கசங்கட்டுமே, அவர்களுக்கு என்ன கவலை? மற்றவர்கள் இருந்தாலும் இறந்தாலும் இவர்கள் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. மிகவும் சரி. ஆனால் இந்த வாதம் ஆரம்பம் முதல் முடிவு வரை தவறாகவே இருக்கிறது. உலகில் நாம் காணும் நன்மையும் தீமையும் வேறுபட்ட இரண்டு தனி உண்மைகள் என்பதே இந்த வாதத்தின் அடிப்படை. இரண்டாவதாக, இதைவிட மோசமான ஊகம் என்னவென்றால் நன்மைகள் அதிகரித்து கொண்டே போகின்றன, தீமைகள் குறைந்து கொண்டே போகின்றன என்பதுதான். அப்படியானால் பரிணாமம் என்று அவர்கள் சொல்லும் தத்துவத்தால் இவ்வுலகில் உள்ள தீமைகள் எல்லாம் அழிந்து நன்மை மட்டுமே மிஞ்சும் காலம் ஒன்று வரும். சொல்வது மிகவும் எளிது. ஆனால் தீமை குறைந்து கொண்டே போகிறது என்பதை நிரூபிக்க முடியுமா? ஒரு காட்டு மனிதனை எடுத்துக்கொள்வோம். அவனுக்கு மனதை பண்படுத்த தெரியாது. அவனால் ஒரு புத்தகத்தை படிக்க முடியாது. எழுதுவது என்ற ஒரு சமாச்சாரத்தையே அவன் கேள்விப்பட்டதில்லை. கடுமையாக காயப்பட்டாலும் அவன் சீக்கிரமாக குணமடைந்து விடுகிறான். ஆனால் நாம் சாவதற்கு ஒரு சிராய்ப்பு போதும். எந்திரங்கள் பொருட்களை மலிவாக்குகின்றன. முன்னேற்றத்திற்கும் பரிணாம வளர்ச்சிக்கும் இவை உதவுகின்றன. ஒருவன் பணக்காரன் ஆவதற்காக கோடிக்கணக்கானோர் நசுக்கி பிழியப்படுகிறார்கள். ஒருவன் பணக்காரனாகும் அதே சமயத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் ஏழைகள் ஆகிறார்கள். பல்லாயிரக்கணக்கானோர் அடிமைகளாக்கப்படுகிறார்கள். இப்படித்தான் உலகம் சென்று கொண்டிருக்கிறது. மிருக குணம் கொண்ட மனிதன் புலன் வாழ்க்கை வாழ்கிறான். போதுமான உணவு கிடைக்காவிட்டால் அவன் நிலை குலைந்து விடுகிறான். உடம்புக்கு ஒன்று நேர்ந்துவிட்டால் அவன் துன்பத்தில் மூழ்குகிறான். அவனுடைய இன்ப துன்பங்கள் புலன்களில் ஆரம்பித்து புலன்களிலேயே முடிவடைகின்றன. இந்த மனிதன் முன்னேற ஆரம்பித்த உடனே, அவனது இன்பங்கள் அதிகரிக்க தொடங்கிய உடனே அதே விகிதத்தில் அவனுடைய துன்பங்களும் அதிகரிக்கின்றன. பொறாமை நீதிமன்றங்களில் ஏறி இறங்குவது, வரிகள் செலுத்துவது, சமூகத்தில் பழிச்சொல்லை ஏற்பது, கொடூரமான கொடுங்கோலாட்சியின் கீழ் நசுக்கப்படுவது, மனிதனின் காட்டுமிராண்டித்தனம், இதுவரை கண்டுபிடித்துள்ள கொடுமைகளுள் மிகவும் கொடியதாகிய பிறரது மன ரகசியங்களை அறிவதில் நாளை செலவிடுவது, இதெல்லாம் காட்டு மனிதனுக்கு தெரியாது. பயனற்ற அறிவும் தற்பெருமையும் உடையவனாய் வேறு எந்த மிருகத்தையும் விட எப்படி மனிதனால் 1000 மடங்கு கொடூரமாக மாறிவிட முடிகிறது என்பதும் அவனுக்கு புரிவதில்லை. இவ்வாறு நாம் புலனின்பங்களிலிருந்து விடுபட்டு உயர்ந்த இன்பங்களை அனுபவிக்கும் சக்தியை பெறும் பொழுது அதே விகிதத்தில் துன்பங்களை அனுபவிக்கும் சக்தியையும் பெற வேண்டியுள்ளது. நம் நரம்புகள் நுண்மை பெறும்தோறும் அவை துன்பத்தை அனுபவிக்கும் அளவும் அதிகமாகிறது. எந்த சமூகத்திலானாலும் கல்வியறிவற்ற பாமரனை எவ்வளவு திட்டினாலும்
அவன் அதிகமாக உணர்ச்சி வசப்படுவதில்லை. ஆனால் அவனை நைய புடைத்தால் வேதனை அடைகிறான். பண்பட்ட மனிதனால் ஒரு சாதாரண வசை மொழியை கூட பொறுக்க முடியாது. அவனுடைய நரம்புகள் அவ்வளவு நுண்மையாகிவிட்டன. அவனுடைய இன்ப அனுபவம் அதிகரித்து விட்டதால் துன்ப அனுபவமும் அதிகரித்து விடுகிறது. பரிணாமவாதிகளின் கூற்றை நிரூபிக்க இந்த உண்மைகள் பயன்படுவதில்லை. நம் இன்ப அனுபவ சக்தி அதிகமாகும் விகிதத்தில் துன்ப அனுபவ சக்தியும் அதிகரிக்கிறது. நம் இன்ப அனுபவ சக்தி கூட்டல் விகிதத்தில் அதிகரித்தால் துன்ப அனுபவ சக்தி பெருக்கல் விகிதத்தில் அதிகமாகிறதோ என்று சில வேளைகளில் நான் நினைக்கிறேன். நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம். நமது முன்னேற்றம் அதிகமாக துன்ப அனுபவ சக்தியும் அதுபோலவே இன்ப அனுபவ சக்தியும் அதிகரிக்கிறது என்பது நமக்கு தெரியும். இதுதான் மாயை. ஆகவே மாயை என்பது பிரபஞ்சத்தின் விளக்கத்திற்கான கொள்கை அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். நம் வாழ்வின் அடிப்படையே முரண்பாடுகள் நிறைந்தது. இந்த தீவிர முரண்பாடுகளின் ஊடேதான் நாம் செயல்பட வேண்டியிருக்கிறது. நன்மை இருக்குமிடத்தில் தீமையும் இருந்தேயாக வேண்டும். தீமை இருக்குமிடத்தில் நன்மையும் சிறிதாவது இருந்தாக வேண்டும். வாழ்க்கை இருக்குமிடத்தில் மரணம் அதை நிழல் போல் தொடர வேண்டும். சிரிப்பவர்கள் அழ வேண்டும், அழுபவர்கள் சிரிக்க வேண்டும். இந்த நிலைமையை மாற்ற முடியாது. இப்படி உள்ளதை உள்ளபடி தெரிவிக்கின்ற நிஜங்களின் ஒரு சித்திரமே மாயை. நன்மையை தவிர தீமையே இல்லாத, சிரிப்பை தவிர அழுகையே இல்லாத ஒரு இடம் இருப்பதாக நாம் வேண்டுமானால் கற்பனை செய்து கொள்ளலாம். இயற்கையில் அப்படி இருக்கவே முடியாது. ஏனெனில் இவற்றை உண்டு பண்ணும் சூழ்நிலைகள் ஒன்றாகத்தான் இருக்கின்றன. சிரிப்பை உண்டு பண்ணும் சக்தி எங்கே இருக்கிறதோ அங்கே அழுகையை உண்டாக்கும் சக்தியும் மறைந்திருக்கிறது. இன்பத்தை உண்டாக்கும் சக்தி இருக்குமிடத்தில் துன்பத்தை உண்டாக்கும் சக்தியும் இருக்கிறது. இவ்வாறு வேதாந்த தத்துவம் இன்ப நோக்கு துன்ப நோக்கு இரண்டுமே அற்றதாக இருக்கிறது. இரண்டு நிலைகளையும் பற்றி பேசுகிறது. உள்ளதை உள்ளபடியே ஏற்றுக்கொள்கிறது. நன்மை தீமை இன்பம் துன்பம் இவற்றின் கலப்பே உலகம் என்பதையும் ஒன்று அதிகரித்தால் இன்னொன்றும் அதிகமாகியே தீரும் என்பதையும் வேதாந்தம் ஒப்புக்கொள்கிறது. முழுவதும் நன்மை அல்லது தீமை மட்டுமே நிறைந்த உலகம் ஒன்று இருக்க முடியாது. அப்படி இருக்கிறது என்று சொல்வதே முரண்பாடானது. நன்மை தீமை இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானது. தனித்தனியான குணங்கள் அல்ல என்ற உன்னதமான இரகசியத்தை இந்த ஆராய்ச்சி வெளிப்படுத்துகிறது. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எதையுமே முற்றிலும் நல்லது என்றோ முற்றிலும் தீயது என்றோ நம்மால் சொல்ல முடியாது. இன்று நல்லது என்று படுவது நாளைக்கு தீமையாகப்படலாம். ஒருவனுக்கு துன்பத்தை அளிக்கின்ற அதே பொருள் மற்றொருவனுக்கு இன்பத்தை அளிக்கலாம். ஒரு குழந்தையை எரித்து கொல்லும் அதே நெருப்பு பட்டினியால் வாடும் ஒருவனுக்கு நல்ல உணவை சமைத்து கொடுக்கலாம். துன்ப உணர்ச்சிகளை மூளைக்கு எடுத்து செல்லும் அதே நரம்புகள்தான் இன்ப உணர்ச்சிகளையும் எடுத்து செல்கின்றன. ஆகவே தீமையை ஒழிக்க ஒரே வழி நன்மையையும் ஒழிப்பதே ஆகும். இதை தவிர வேறு வழியே இல்லை. மரணத்தை தடுக்க வேண்டுமானால் வாழ்வையும் தடுத்தாக வேண்டும். மரணமற்ற வாழ்வு துன்பமற்ற இன்பம் என்பவை முரண்பாடுகள். இவற்றுள் எதையும் தனியாக காண முடியாது. ஏனெனில் இவை ஒரே தத்துவத்தின் வெவ்வேறு வெளிப்பாடுகள். நேற்று நல்லது என்று நினைத்ததையே இன்று நல்லதல்ல என்று நினைக்கிறேன். நான் எனது வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது எனக்கு ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு குறிக்கோள் இருந்தது தெரிய வருகிறது. வலிமை வாய்ந்த ஒரு ஜோடி குதிரைகள் பூட்டிய வண்டியை நானே ஓட்டி செல்ல வேண்டும் என்பதே ஒரு காலத்தில் என் லட்சியமாக இருந்தது. வேறொரு சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட இனிப்பு பண்டத்தை செய்ய முடிந்தால் நான் பூரண மகிழ்ச்சியில் திளைப்பேன் என்று எண்ணினேன். இன்னொரு சமயத்தில் மனைவி குழந்தைகள் அளவற்ற செல்வம் இவை இருந்தால் திருப்தி அடைவேன் என்று நான் கற்பனை செய்து கொண்டேன். அந்த லட்சியங்கள் எல்லாம் சிறுபிள்ளைத்தனமானவை என்று அவற்றை எண்ணி இன்று நான் சிரிக்கிறேன். நாம் தனித்துவத்தை கைவிடுவதை பற்றி நினைத்தபோது நம்மை பயப்பட செய்த லட்சியங்களை பார்த்து நாம் சிரிக்கும் நாள் வரும் என்று வேதாந்தம் கூறுகிறது. எல்லையில்லாத ஆயுளை பெற்றால் இன்பமாக இருப்போம் என்று நாம் ஒவ்வொருவரும் நினைக்கிறோம். ஆனால் இந்த எண்ணத்தை நினைத்து நாம் சிரிக்கும் நாள் வரும். உண்மை இதுவானால் நாம் முரண்பாடுகளில் சிக்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் பொருள். இந்த நிலை இருப்பும் அல்ல இல்லாமையும் அல்ல, இன்பமும் அல்ல துன்பமும் அல்ல, இவை இரண்டும் கலந்த ஒரு கலப்பே ஆகும். அப்படியானால் வேதாந்தத்தாலும்
பிற தத்துவங்களாலும் மதங்களாலும் என்ன பயன்? எல்லாவற்றிற்கும் மேலாக நல்ல காரியங்களை செய்வதால் ஏற்படும் பயன் என்ன? இந்த கேள்விதான் மனதில் எழுகிறது. தீமை செய்யாமல் நன்மை செய்ய முடியாது என்பதும், இன்பத்தை உண்டாக்க முயலும்போது துன்பமும் கூடவே தோன்றும் என்பதும் உண்மையானால் நல்ல காரியங்களை செய்வதால் என்ன பயன் என்று கேட்கலாம். முதலாவதாக, நாம் இன்பமாக இருப்பதற்கு ஒரே வழி துன்பத்தை குறைப்பதற்கு பாடுபடுவதே. இந்த உண்மையை நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சமயத்தில் புரிந்து கொள்கிறோம். அறிவாளிகள் சீக்கிரமாகவும், மந்தமானவர்கள் சற்று தாமதமாகவும் புரிந்து கொள்கிறார்கள். மந்தமானவர்கள் பல கஷ்டங்களை அனுபவித்த பின்னர் இதை உணர்கிறார்கள். அறிவாளிகள் அவ்வளவு கஷ்டப்படாமலேயே உணர்கிறார்கள். இரண்டாவதாக, நாம் நமது கடமைகளை செய்ய வேண்டும். அதுதான் இந்த முரண்பாடான வாழ்க்கையிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரே வழி. கனவுகளையும் மணல் வீடு கட்டுவதையும் விட்டுவிட்டு நாம் விழித்து கொள்ளும் வரையில் நன்மை தீமை ஆகிய இரண்டு சக்திகளும் பிரபஞ்சத்தை நமக்காக இயக்கிக் கொண்டிருக்கும். நாம் அந்த பாடத்தை கற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் அதற்கு வெகு காலம் பிடிக்கும். எல்லையற்றது எல்லைக்கு உட்பட்டதாக ஆகிவிட்டது என்ற அடிப்படையில் ஒரு புதிய தத்துவத்தை உருவாக்குவதற்கு ஜெர்மானியர்கள் முயன்று வருகிறார்கள். இங்கிலாந்திலும் இத்தகைய முயற்சிகள் நடைபெறுகின்றன. எல்லையற்றது பிரபஞ்சத்தின் மூலம் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள முயன்று கொண்டிருக்கிறது. அந்த முயற்சியில் அது வெற்றி பெறும் நாள் வந்தே தீரும் என்பது அந்த தத்துவ அறிஞர்களின் கருத்து. இவையெல்லாம் கேட்பதற்கு நன்றாக இருக்கின்றன. எல்லையற்றது, வெளிப்பாடு, தோற்றம் போன்ற சொல் தொடர்களை நாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் எல்லைக்கு உட்பட்ட ஒன்றால் எல்லையற்றதை முழுவதுமாக வெளிப்படுத்த முடியும் என்பதற்கு நியாயபூர்வமான அடிப்படை என்ன என்ற தத்துவ மேதைகள் கேட்பது இயல்பே. தனிப்பொருளும் எல்லையற்றதும் ஆன ஒன்று எல்லைக்கு உட்படும்போதுதான் பிரபஞ்சமாக வெளிப்பட முடியும். புலன்கள், மனம், புத்தி இவற்றின் மூலமாக வருவது எல்லைக்கு உட்பட்டதாகத்தான் இருக்க முடியும். எல்லைக்கு உட்பட்டதை எல்லையற்றது என்று சொல்வது அறிவுக்கு பொருந்தாததும் சாத்தியமற்றதும் ஆகும். எல்லைக்கு அப்பாற்பட்டது எல்லைக்கு உட்பட்டதன் மூலம் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள முயற்சி செய்கிறது என்பது உண்மைதான். ஆனால் அது முடியாது என்று அது உணர்ந்து கொள்ளும் நாள் வரும். அப்பொழுது அந்த முயற்சியில் பின்வாங்க நேர்கிறது என்றும், அந்த பின்வாங்குதலே துறவு என்றும், அதுதான் மத உணர்வின் உண்மையான ஆரம்பம் என்றும் வேதாந்தம் கூறுகிறது. இந்த காலத்தில் துறவு என்பதை பற்றி பேசுவதே கடினமாகிவிட்டது. 5000 வருடங்களாக புதைந்து கிடந்த ஒரு நாட்டிலிருந்து வந்து துறவை பற்றி பேசியவன் என்று என்னை பற்றி அமெரிக்காவில் பேசிக்கொண்டார்கள். ஆங்கில தத்துவ அறிஞர்களும் ஒருவேளை அப்படித்தான் பேசிக்கொள்வார்களோ என்னவோ. ஆனாலும் துறவுதான் மத உணர்வுக்கு ஒரே வழி என்பது உண்மை. துறவு பூணுங்கள், பற்றை விடுங்கள். இயேசு என்ன சொன்னார்? எனக்காக வாழ்க்கையை துறப்பவன் அதை அடைவான் என்றுதானே. நிறைநிலையை அடைவதற்கு ஒரே வழி துறவுதான் என்று அவர் அடிக்கடி வலியுறுத்தி இருக்கிறார். இந்த நீண்ட துன்பமிக்க வாழ்க்கை கனவிலிருந்து மனம் விழித்தெழும் நாள் ஒன்று வரும். குழந்தை தன் விளையாட்டை விட்டுவிட்டு தாயை நாடி ஓடும் நாள் ஒன்று வரும். அனுபவிப்பதால் ஒருபோதும் ஆசைகள் பூர்த்தி அடைவதில்லை. நெருப்பில் நெய் ஊற்றுவதால் நெருப்பு தீவிரமாக எரிவது போல் அனுபவிப்பதால் ஆசைகளின் தீவிரம் அதிகரிக்கிறது என்ற உண்மையை மனம் அப்போது புரிந்து கொள்கிறது. மனித மனம் அனுபவிக்கக்கூடிய புலனின்பங்கள், அறிவாற்றல் மூலம் பெறும் இன்பங்கள் மற்றும் எல்லா இன்பங்களுக்கும் இது பொருந்தும். ஆனால் உண்மையில் அவற்றிற்கெல்லாம் மதிப்பே இல்லை. அவை மாயைக்கு கட்டுப்பட்டவை. கடக்க முடியாத மாயை என்ற வலைக்குள் அவை சிக்கி இருக்கின்றன. நாம் இந்த நிலையிலேயே முடிவில்லாமல் உழன்று கொண்டிருக்கிறோம். எப்போதாவது ஒரு துளி இன்பத்தை பெற நாம் போராடினால் மலை போன்ற துன்பம் வந்து நம்மேல் விழுந்து அழுத்துகிறது. இது எவ்வளவு பரிதாபத்திற்கு உரியது! இதை நினைத்து பார்க்கும்போது எல்லாமே மாயை என்ற இந்த சித்திரம் ஒன்றுதான் சிறந்த ஒரே விளக்கமாக இருக்க முடியும் என்று தோன்றுகிறது. இந்த உலகத்தில்தான் எவ்வளவு துன்பம் நிறைந்திருக்கிறது! பல நாடுகளையும் சுற்றி பார்த்தீர்களானால் இந்த துன்பங்களை ஒழிப்பதற்கு ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விதமான முயற்சியை செய்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். பல இனத்தினர் தீமையை போக்குவதற்கு முயல்கிறார்கள். பல வழிகளில் இந்த தீமையை தடுப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும்
எந்த நாடும் இதுவரை வெற்றி பெறவில்லை. ஓர் இடத்தில் தீமை குறைந்தால் மற்றொரு இடத்தில் அதிகமாக தலை தூக்குகிறது. இப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. தங்கள் இனத்தில் உயர்ந்த கற்பு நெறியை நிலைப்படுத்துவதற்காக இந்துக்கள் இளமை மனத்தை அனுமதித்தனர். நாளடைவில் இந்த பழக்கம் அவர்கள் இனத்திற்கே தாழ்வை உண்டாக்கிவிட்டது. அதே வேளையில் ஓர் இனத்தின் கற்பு நிலையை இளமை மனம் உயர்த்துகிறது என்பதையும் நான் மறுக்க முடியாது. நீங்கள் எதை விரும்புகிறீர்கள்? நாடு கற்பில் உயர வேண்டுமானால் மக்களை இளமை மனத்தின் மூலம் பலவீனப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது. இங்கிலாந்தில் உள்ள நீங்கள் எந்த விதத்தில் முன்னேறியிருக்கிறீர்கள்? எந்த விதத்திலும் இல்லை. ஏனெனில் கற்புதான் ஒரு நாட்டின் உயிர்நிலை. ஒரு நாட்டின் வீழ்ச்சிக்கு முதல் அறிகுறி கற்பு நெறி நிலை பிறழ்தலே என்பதை வரலாறு காட்டவில்லையா? கற்பு நெறி நிலை பிறழத் தொடங்கிவிட்டால் அந்த இனத்தின் அழிவு ஆரம்பித்துவிட்டது. இந்த துன்பங்களுக்கு எங்கே போய் நாம் தீர்வு காண்பது? பெற்றோர் பார்த்து செய்து வைக்கும் திருமணத்தால் இந்த தீமை பெருமளவு குறைகிறது. இந்திய பெண்கள் உணர்ச்சி வசப்படுபவர்களாக இருப்பதை விட செயல்முறை நோக்கு அதிகம் உடையவர்களாக இருக்கிறார்கள். இதனால் அவர்களது வாழ்க்கையில் கற்பனை வளம் குறைவாகத்தான் இருக்கிறது. இனி மனிதர்கள் தாங்களே தங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துக் கொள்வதாலும் பெரிய இன்பம் அடைந்து விடுவதாக தெரியவில்லை. இந்திய பெண்கள் பொதுவாக மிகவும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறார்கள். கணவன் மனைவி சண்டையும் மிகவும் குறைவுதான். மாறாக அதிக சுதந்திரமுள்ள அமெரிக்காவில் சந்தோஷமில்லாத குடும்பங்களும் திருமணங்களும் அதிகமாக இருக்கின்றன. இங்கே அங்கே என்று எங்குமே சந்தோஷமின்மை நிலவுகிறது. இது எதை காட்டுகிறது? இந்த குறிக்கோள்களால் எல்லாம் அதிக இன்பம் கிடைப்பதில்லை என்பதைத்தான். நாம் எல்லோரும் இன்பத்திற்காகத்தான் போராடுகிறோம். ஒரு பக்கம் ஏதோ ஒரு துளி இன்பம் கிடைத்தால் மற்றொரு பக்கம் துன்பம் தோன்றிவிடுகிறது. அப்படியானால் நல்ல காரியங்களை செய்யவே கூடாதா? நிச்சயமாக செய்ய வேண்டும். முன்பை விட ஊக்கத்துடன் செய்ய வேண்டும். இந்த அறிவு நம் கொள்கை வரியை நீக்க உதவுகிறது. இந்த அறிவால் ஆங்கிலேயன் கொள்கை வரியை விட்டு விடுவான், இந்துவை சபிக்க மாட்டான். பல நாடுகளின் பழக்க வழக்கங்களை மதிக்க கற்றுக்கொள்வான். கொள்கை வரி குறைந்து உண்மையாக வேலை நடைபெறும். கொள்கை வெறியர்களால் வேலை செய்ய முடியாது. அவர்கள் தங்கள் சக்தியில் 3/4 பங்கை வீணடித்து விடுகிறார்கள். நிதான புத்தி உள்ள, அமைதியான, செயல்முறை அறிவுள்ள மனிதனால்தான் வேலை செய்ய முடியும். வேலை செய்வதற்கான சக்தி இந்த கருத்தினால் அதிகமாகும். நிலைமை இதுதான் என்று புரிந்து கொள்வதால் பொறுமை அதிகரிக்கிறது. துன்பத்தையோ தீமையையோ கண்டால் நிலை குலைந்து விடமாட்டோம். வெறும் நிழல்களின் பின்னால் ஓடமாட்டோம். இந்த உலகம் தன் போக்கில்தான் போகும் என்று தெரிந்து கொள்வதால் நம்மிடம் பொறுமை வரும். மனிதர்கள் எல்லோரும் நல்லவர்களாகிவிட்டதாக வைத்துக்கொள்வோம். அந்த இடைக்காலத்தில் மிருகங்களும் செடி கொடிகளும் பரிணாம வளர்ச்சியால் மனிதர்களாக மாறியிருக்கும். முன்பு மனிதர்கள் தீயவர்களாக இருந்தபோது இருந்த நிலையை இவை கடக்க வேண்டியிருக்கும். ஆகவே உலகத்தின் போக்கு எப்போதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, கம்பீரமான ஆறு கடலை நோக்கியே பாய்ந்து கொண்டிருக்கிறது. காலப்போக்கில் இந்த ஆற்றின் ஒவ்வொரு துளியும் எல்லையற்ற கடலுடன் கலந்தே தீரும். துன்பங்களும் துயரங்களும் இன்பங்களும் சிரிப்புகளும் அழுகைகளும் இவை எல்லாவற்றுடனும் இந்த வாழ்க்கையும் எல்லா பொருட்களுமே தத்தம் குறிக்கோளை நோக்கியே பாய்ந்து சென்று கொண்டிருக்கின்றன. மனிதர்கள், செடி கொடிகள், மிருகங்கள், ஏன் உயிர் என்று சொல்லப்படும் அனைத்துமே இன்றோ நாளையோ கடவுள், சுதந்திரம், முக்தி என்று பலவாக வழங்கப்படும் அந்த முழுமையான எல்லையற்ற கடலில்தான் போய் கலந்தாக வேண்டும். எனவே வேதாந்தத்தின் நிலை இன்ப நோக்கோ துன்ப நோக்கோ அல்ல என்பதை மீண்டும் வலியுறுத்தி சொல்ல நான் விரும்புகிறேன். உலகம் முழுவதுமே தீமையானது என்றோ இல்லை உலகம் முழுவதுமே நன்மையானது என்றோ அது சொல்லவில்லை. நமது நல்ல தன்மைகளை விட தீய தன்மைகள் குறைந்த மதிப்பு உள்ளவை அல்ல. தீய தன்மைகளை விட நல்ல தன்மைகள் அதிக மதிப்பு உள்ளவை அல்ல என்கிறது வேதாந்தம். அவை ஒன்றோடொன்று பின்னப்பட்டிருக்கின்றன. இதுதான் உலகம். இதை தெரிந்து கொண்டு நாம் பொறுமையாக வேலை செய்ய வேண்டும். எதற்காக நாம் வேலை செய்ய வேண்டும்?
இதுதான் உலகின் நிலை என்றால் நாம் என்னதான் செய்வது? ஏன் பேசாமல் ஆக்ஞேயவாதிகளாக மாறக்கூடாது? நாம் மாயை என்று சொல்லும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லை என்பது தற்கால ஆக்ஞேயவாதிகளுக்கும் நன்றாக தெரியும். ஆகவே இந்த உலக வாழ்க்கையிலேயே திருப்தி அடைந்து அதை அனுபவிக்கும்படி அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி சொல்வதிலும் ஒரு தவறு இருக்கிறது, மிகப்பெரிய தவறு இருக்கிறது. நியாயத்திற்கு ஒவ்வாத தவறு அது. இதுதான் அந்த தவறு. வாழ்க்கை என்பதற்கு நீங்கள் கொள்ளும் பொருள் என்ன? புலனின்ப வாழ்க்கையைத்தான் நீங்கள் குறிப்பிடுகிறீர்களா? அப்படியானால் மிருகத்திற்கும் நமக்கும் வேறுபாடு மிக குறைவே. புலன்களை சார்ந்த வாழ்வை மட்டுமே வாழ்க்கையாக கொண்ட யாருமே இங்கே இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நாம் வாழும் வாழ்க்கை புலன் வாழ்க்கையை விட உயர்ந்த நோக்கம் கொண்டதாகத்தான் இருக்க வேண்டும். நமது உணர்ச்சிகள், எண்ணங்கள், ஆசைகள் எல்லாமே நம் வாழ்க்கையுடன் பின்னி பிணைந்துதான் இருக்கின்றன. ஆகவே பூரணத்துவம் என்ற உயர்ந்த குறிக்கோளை அடைவதற்காக நாம் மேற்கொள்ளும் போராட்டம் வாழ்க்கை என்று நாம் கூறுவதன் முக்கிய அம்சங்களுள் ஒன்றே அல்லவா? ஆக்ஞேயவாதிகளின் கொள்கைப்படி வாழ்க்கையை உள்ளது உள்ளபடிதான் நாம் அனுபவிக்க வேண்டும். ஆனால் இந்த வாழ்க்கை என்பது மற்ற எல்லாவற்றையும் விட உயர்ந்த குறிக்கோளை தேடுவதே அல்லவா? பூரணத்துவத்தை நோக்கி போவதே அல்லவா வாழ்க்கையின் சாரம்? அந்த குறிக்கோளை நாம் மேற்கொண்டேயாக வேண்டும். எனவே நாம் ஆக்ஞேயவாதிகளாகவும் முடியாது. உலகத்தை அது உள்ளவாறே அனுபவிக்கவும் முடியாது. உயர்ந்த குறிக்கோள் நீங்களாக நாம் காணும் அனைத்தும் தான் வாழ்க்கை என்பது ஆக்ஞேயவாதிகளின் வாதம். இந்த குறிக்கோளை அடைய முடியாது. ஆகவே அதை தேடுவதை விட்டுவிட வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சம், இதுதான் மாயை. ஏறக்குறைய மதங்கள் எல்லாமே இந்த இயற்கையை கடந்து செல்லும் முயற்சிதான். அவை வளர்ச்சி அடையாதவையாகவோ மிகவும் வளர்ச்சி அடைந்தவையாகவோ இருக்கலாம். புராணங்கள், சின்னங்கள், வழிபாடு, தேவ அசுரர்களை பற்றிய கதைகள், பக்தர்கள், ரிஷிகள், மகான்கள், ஆச்சாரியர்கள், தீர்க்கதரிசிகள் இவர்களை பற்றிய கதைகள் அல்லது நுட்பமான வேதாந்த தத்துவங்கள் இவற்றுள் எதன் மூலமாகவும் வெளிப்பட்டவையாக இருக்கலாம். ஆனால் அனைத்தின் நோக்கமும் ஒன்றே. எல்லைகளை கடந்து செல்லவே இவை அனைத்தும் முயல்கின்றன. ஒரே வார்த்தையில் சொல்வதானால் இவையெல்லாம் முக்திக்காகவே போராடுகின்றன. அறிந்தோ அறியாமலோ தான் கட்டுப்பட்டிருப்பதை மனிதன் உணர்கிறான். அவன் என்னவாக இருக்க விரும்புகிறானோ அப்படி அவன் இல்லை. தன்னை சுற்றி பார்க்க தொடங்கிய உடனேயே அது அவனுக்கு தெரிந்து விடுகிறது. அந்த கணத்திலேயே தான் கட்டுப்பட்டிருப்பதை அவன் உணர்கிறான். தன் உடல் போக முடியாத எல்லையற்ற நிலைக்கு தனக்கு உள்ளே உள்ள ஏதோ ஒன்று பறந்து போக விரும்புகிறது என்பதையும் அதன் கூடவே உணர்கிறான். அந்த ஏதோ ஒன்று உடல் என்ற எல்லைக்குள் உட்பட்டிருப்பதும் அவனுக்கு தெரிகிறது. முன்னோர் வழிபாடு உள்ளது, அதனுடன் ஆவி வழிபாட்டையும் காண்கிறோம். ஆவிகள் மிகவும் கொடூரமானவை, தீங்கிழைக்கும் நோக்கம் கொண்டவை, உற்றார் உறவினரின் வீடுகளை எப்போதும் சுற்றி கொண்டிருப்பவை, இரத்தத்தையும் மதுவகைகளையும் மிகவும் விரும்புபவை என்றெல்லாம் கருதி அவற்றையும் வழிபட்டனர். மத கருத்துக்களில் மிக தாழ்ந்த இவற்றில் கூட முக்தி, சுதந்திரம் பெறுவது என்ற நோக்கமே அடிப்படையாக இருப்பதை நாம் காண்கிறோம். தேவதைகளை வழிபட விரும்பும் மனிதன் தன்னை விட அந்த தேவதைகள் அதிக சுதந்திரம் பெற்றிருப்பதை காண்கிறான். மூடிய கதவுகளும் சுவர்களும் கூட அவர்களை தடை செய்ய முடியாது என்று கருதுகிறான். சுதந்திரத்தை பற்றிய கருத்து வளர்ந்து கொண்டே போய் சகுன கடவுள் லட்சியத்தில் நிறைவடைகிறது. இயற்கையின் எல்லைகளை கடந்து நிற்பவர், மாயைக்கு அப்பால் உள்ள ஒருவர், அவரே சகுன கடவுள். இந்தியாவின் அடர்ந்த காடுகளுக்கு நடுவே பழங்கால ரிஷிகள் இந்த பிரச்சனையை அலசி ஆராய்வதை என் கண்முன் காண்பது போல் காண்கிறேன். அப்படிப்பட்ட ஓரிடத்தில் கூடியிருந்த ரிஷிகள் கூட்டத்தில் மிகவும் வயதானவர்களாலும் புனிதமானவர்களாலும் கூட கண்டுபிடிக்க முடியாத தீர்வை ஒரு இளைஞன் கண்டுபிடித்து விடுகிறான். அவன் எழுந்து, மரணமில்லா பெருநிலையின் குழந்தைகளே, உயர்ந்த உலகங்களில் வசிப்பவர்களே, கேளுங்கள், நான் வழியை கண்டுபிடித்து விட்டேன். இருளுக்கு அப்பால் ஒளி வீசும் அவனை அறைவதன் மூலம் மரணத்தை நாம் வென்றுவிடலாம் என்று முழங்குகிறான். இந்த மாயை எங்கும் நிறைந்திருக்கிறது. இது மிகவும் பயங்கரமானது. அதற்கிடையில்தான் நாம் இயங்கியாக வேண்டும்.
உலகம் முழுவதும் நன்மையால் நிறைந்த பிறகுதான் நான் வேலை செய்வேன், இன்பம் அடைவேன் என்று ஒரு மனிதன் சொல்வதாக வைத்துக்கொள்வோம். கங்கை கரையில் அமர்ந்து கொண்டு கங்கை முழுவதும் கடலை அடைந்த பிறகுதான் நான் அதை கடந்து போவேன் என்று சொல்வதை போன்றதுதான் அது. நமது வழி மாயையை அனுசரித்து போவதல்ல, அதை எதிர்த்து போவதை. இதுவும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு உண்மையாகும். இயற்கைக்கு துணை புரிய நாம் பிறக்கவில்லை, இயற்கையுடன் போட்டியிடவே நாம் பிறந்திருக்கிறோம். நாம் இயற்கையின் எஜமானர்கள், ஆனால் இயற்கைக்கு கட்டுப்பட்டு கிடைக்கிறோம். இந்த வீடு எப்படி இங்கு வந்தது? இயற்கை இதை கட்டவில்லை. போய் காட்டில் வாழ் என்றுதான் இயற்கை சொல்கிறது. ஆனால் மனிதனோ தான் ஒரு வீட்டை கட்டி இயற்கையுடன் போராடுவேன் என்கிறான். அப்படியே செய்யவும் செய்கிறான். மனித வரலாறே இயற்கையின் விதிகள் என்று கூறப்படுபவைகளோடு மனிதன் நடத்தும் தொடர்ந்த போராட்டம்தான். கடைசியில் மனிதனே வெல்லவும் செய்கிறான். அக உலகில் வந்தால் அங்கேயும் போராட்டமே நடந்து கொண்டிருக்கிறது. மிருக மனிதனுக்கும் ஆன்மீக மனிதனுக்கும் இருளுக்கும் ஒளிக்கும் தொடர்ந்து போராட்டம் நடைபெறுகிறது. இங்கும் மனிதன்தான் வெற்றி பெறுகிறான். இயற்கையின் வழியாகவே பாதையை ஏற்படுத்தி அவன் முக்தி பெற்று விடுவது போல் உள்ளது. ஆகவே மாயைக்கு கட்டுப்படாமல் மாயையை கடந்து நிற்கும் ஏதோ ஒன்றை வேதாந்த தத்துவ ஞானிகள் உணர்ந்திருக்கிறார்கள். நாமும் அந்த நிலையை அடைய முடிந்தால் மாயையில் கட்டுப்பட மாட்டோம். இந்த கருத்து ஏதோ ஒரு வகையில் எல்லா மதங்களுக்கும் பொதுவானது. வேதாந்தத்தை பொறுத்தவரையில் இந்த கருத்து மதத்தின் ஆரம்பமே தவிர முடிவு அல்ல. இந்த பிரபஞ்சத்தை படைத்து இதை ஆட்சி புரிபவரான மாயை அல்லது இயற்கையின் தலைவர் என்று நாம் கூறுகின்ற சகுண கடவுள் கருத்து வேதாந்தத்தின் முடிவல்ல, அது வெறும் ஆரம்பமே. இந்த கருத்து வளர வளர யார் வெளியே இருக்கிறார் என்று நினைத்தோமோ அவர் உண்மையில் நமக்குள்ளேயே இருக்கிறார். அவரே நாம் என்பதை உணர்வோம். நாம் எல்லைக்கு உட்பட்டு விட்டதால் கட்டுப்பட்டிருப்பதாக நினைக்கிறோம். நாம் உண்மையில் முக்த புருஷர்களே, சுதந்திரர்களே.